ஹாய் எவ்ரி ஒன். ஒரு அந்த காலத்தில் நடந்த கதையை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிணறு இருக்குது, ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த கிணத்தை விற்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விவசாயத்துக்கு அந்த கிணத்தை வித்துறாரு. விவசாயியும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு, அப்பா நம்ம நிலத்துல கிணறே இல்லாமல் இருந்தது, இப்போ நிலத்துக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு காசை கொடுத்து வாங்கி போயிடுறாரு. அடுத்த நாள் தண்ணி சேர்ந்தலாம், தண்ணி சேர்ந்து இதுக்கு ஊற்றலாம், நிலத்துக்கு ஊற்றலான்ட்டு வராரு. வந்த உடனே இந்த வித்தார் பார்த்தீங்களா நிலத்தை, அவர் நீ தண்ணி எடுக்கக்கூடாது, நான் உனக்கு கிணத்தை தான் விற்றேன், தண்ணியை நான் விற்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேட்டு பார்க்குறாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு, சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாரு. எதுவும் பொறுப்பு வேகலை. உடனே மன்னர்கிட்ட போகிறாரு. மன்னர்கிட்ட போய், மன்னா இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி கிணறு எனக்கு விற்றுட்டான், ஆனால் தண்ணி அவனுக்கு சொந்தங்கிறான் அப்படின்னு சொன்னோடனே மன்னர் அந்த உரிய அந்த நபரை கூப்பிட்ட உடனே மன்னர்கிட்டையே அதே சொல்கிறான், நான் கிணத்தை விற்றுட்டேன், ஆனால் தண்ணியை விற்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொஞ்ச நேரம் மன்னர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒன்று அந்த தண்ணியை முழுசாக வடிச்சிட்டு, இல்லைன்னா அந்த தண்ணி அந்த அவருடைய கிணத்துல இருந்ததுக்கு கூலியாக ஒரு நாளைக்கு ஒரு 50 பொற்காசு கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே, அடடா என்னடா இது முதலுக்கே மோசம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்த நபர் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்யறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பொண்ணு அப்புறம் அந்த மாதிரி கட்டிட்டு போயிடுறாரு. நமக்கு தெரியுறது என்னன்னா, எடுத்த உடனே ஏமாத்துறவங்க ஜெயிக்கிற மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் தோணும். ஆனால் கொஞ்ச நாள் நம்ம நின்னோம்னா, நிதானமாக இருந்தோம்னா எப்பயுமே நேர்மை தான் வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது தான் விஷயம். நன்றி.